குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம், என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். அது பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு. இது அதனுடைய சேம் காலேஜ் தான், ஓகேவா? ஸோ பட் இது வந்து அட்டானமஸ் ஃபுல் இன் ஃபுல். இங்கே தான் நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோட இன்னொரு விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங். கவுன்சிலிங் போகக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவையான மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங். கிட்டத்தட்ட ஒரு 20 கோர்சஸ் சூஸ் பண்ணலாம், ஒரு 20 காலேஜஸ் என்ன செய்யலாம்னா ஃபில் பண்ணலாம். அப்புறம் அந்த சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்னா என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எப்பவும் சொல்கிறதா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். இந்த இடத்துல அந்த கோர்ஸ் நேமு என்ன கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ நீங்கள் கோர்ஸு கேட்டகரி கட் ஆஃப் லாஸ்ட் சீட்டுக்கு லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு தான் ஹையஸ்ட் கட் ஆஃப். சப்போஸ் நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் 199 வாங்கியிருந்துருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 198.5 வாங்கியிருந்துருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 196க்கு தான் கிடைக்கும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் 197.5 வாங்கியிருந்துருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 187.5 இருந்திருந்திருக்கணும். எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 179.5க்கு தான் இந்த கோர்ஸ் கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 176.5க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸு பிஎஸ்டியில் நமக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதாவது ஏஐ அண்டு எம்எல் அப்படிம்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே ஏஐ அண்டு எம்எல். இதில் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் 198க்கு தான் கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 197க்கு தான் கிடைக்கும். பிசிஎம்மாக இருந்துச்சுன்னா 195.97 195.97 ரொம்ப அக்யூரேட்டாக போட்டிருக்காங்க. 195.979798 ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு 6 டிஜிட் டெசிமல் நம்பரில் போட்டிருக்காங்க. ஸோ சேம் அதுக்கடுத்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா 195.5க்கு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 183க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 187க்கு தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங்கில் உங்களுக்கு சீட்ஸு அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட், சிவில் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 191க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 186.05 சப்போஸ் பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 182.5க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 180.5க்கு சிவில் இன்ஜினியரிங் பிஎஸ்டியில் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 177.5க்கு கிடைக்கும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 172க்கு தான் கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 187.51, பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 185, பிசிஎம்மாக இருந்துச்சுன்னா 187.5. சப்போஸ் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 180.5, எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 155க்கே கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 160க்கு கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 141க்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஎஸ்டியில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட், இப்போ பார்க்க போகிறது பயோடெக்னாலஜிக்கு ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 190.5க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 185.5க்கு கிடைக்கும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 184க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 183.5க்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 171க்கே கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 165க்கே கிடைக்கும்.
எஸ்டி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 138.5K பயோடெக்னாலஜி பிஎஸ்டியில் என்ன செய்யும்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 179.5க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 173க்கு கிடைக்கும். பிசி எம்மா இருந்துச்சுன்னா 170க்கு கிடைக்கும். எம்பிசியா இருந்துச்சுன்னா 167க்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 155க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 164.5க்கு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஆக்சுவலி இந்த கோர்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இசிஇ ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா கட்டாயம் 199 வாங்கியிருந்திருக்கணும். பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 198க்கு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிசி எம்மா இருந்தீங்கன்னா 195.5க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 197.5க்கு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 190க்கு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு 190 கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 186க்கு தான் இசிஇ டிபார்ட்மெண்ட் பிஎஸ்டியில் கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள்இ அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதில் நீங்கள் ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 196.5க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 196 கிடைக்கும். பிசி எம்மா இருந்தீங்கன்னா 194.5க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 193க்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 179.5க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 175க்கு ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பிஎஸ்டியில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த ஃபேஷன் டெக்னாலஜி பிஎஸ்டியில் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 177.25 177.25. சப்போஸ் பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 165.5 பிசி எம்மா இருந்தீங்கன்னா 152.5க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 158.98 எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 124.5க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 130.5க்கு கிடைக்கும். ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல பிஎஸ்டி சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரிக்கு 197.5, பிசி கேட்டகரிக்கு 197, பிசி எம்மா இருந்தீங்கன்னா 195, எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 195.5க்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 180.5க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 179.5க்கு கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 186.60க்கு எஸ்டி கேட்டகரியா இருந்தா கிடைக்கும். ஃபேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸுக்கு பிஎஸ்டியில் நான் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 190க்கு இருக்கணும். பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 188 இருக்கணும். பிசி எம்மா இருந்ததுன்னா 186க்கே கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 183.5 சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 170.5, எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 170க்கே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஓகேவா. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 192க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 190 கிடைக்கும். பிசி எம்மா இருந்ததுன்னா 189க்கே கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 189.5க்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 175, எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 169.5க்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உரியது. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து நான் பிஎஸ்டி சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரிக்கு 184க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 177க்கு கிடைக்கும். பிசி எம்மா இருந்துச்சுன்னா 173க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியா இருந்தா 174க்கு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 145, எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 157.5. சப்போஸ் எஸ்டி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 121.5க்கு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பிஎஸ்டியில் கட்டாயம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து பிஎஸ்டியில் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரிக்கு 180.5, பிசிக்கு 177. சப்போஸ் பிசி எம்மா இருந்துச்சுன்னா 172க்கு கிடைக்கும்.
எம்பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 170.5K கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 153.5, எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 130.5க்கு பிஎஸ்டியில் நம்ம என்ன செய்யலாம் கேட்டோம்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷன். ரொபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷன் ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 194 வாங்கி இருந்திருக்கணும். பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 191 வாங்கி இருந்திருக்கணும். சப்போஸ் பிசி எம்மா இருந்துச்சுன்னா 185, எம்பிசி கேட்டகரியா இருந்தால் 188க்கு தான் கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 168 கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 136க்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ரொபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் அண்டு டெக்னாலஜி. இந்த டெக்ஸ்டைல் அண்டு டெக்னாலஜிக்கு நான் பிஎஸ்டி சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியா இருந்தேன்னா கட்டாயம் 181.5 இருக்கணும். பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 169 இருக்கணும். பிசி எம்மா இருந்துச்சுன்னா 179 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியா இருந்தால் 160.5 இருக்கணும். எஸ்சி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 147.5 இருக்கணும். எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 157.535 கட்டாயம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயரில் இந்த காலேஜில் லாஸ்ட் கட் ஆஃபாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன செஞ்சதுன்னா இருந்திருக்கு. சப்போஸ் இந்த கட் ஆஃப் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃபையும் இந்த இயர் கட் ஆஃபையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா பாசிபிள் ஆர் இம்பாசிபிள். இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு கவுன்சிலிங்கில் இந்த கட் ஆஃப் எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டினா அன்லெஸ் என்ன செய்யணும்னு கேட்டினா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஐ திங்க் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.